நமோ வாராகி. எம்முடன் திரிஸ்தல யாத்திரையில் பயணிப்பவர்கள் அனைவருக்கும் என் அன்னையின் அருளாசிகள். பொதுவா சேத்திரம் என்பது அனைத்து நிலைகளிலும் அனைத்து சக்திகளையும் ஓரிடத்திலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு தான் சேத்திரம் என்று பெயர். நாமும் இவ்விடத்திலே அன்னையினுடைய அனைத்து ரூபங்கள், அன்னை வாராகியினுடைய அனைத்து ரூபங்களையும் யந்திரமயமாக, சிலா ரூபத்திலும், தந்திரமயமாக, அக்னி ரூபத்திலும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள காரணத்தினாலேயே இதற்கு சேத்திரம் என்ற ஒரு நாமம் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஒரு பக்தர் இதற்கான கேள்வியினை வினவினார். இது அவர்களுக்கான ஒரு பதில். இதை பற்றி ஏற்கனவே நாம் தெளிவாக கூறியுள்ளோம். இருந்தாலும் அவர்கள் அந்த நாமத்திற்கான விளக்கத்தை கேட்ட காரணத்தினால் இதை நாம் இப்போது அவருக்கு உரை அளித்து ஆரம்பிக்கின்றோம். நமது திரிஸ்தல வழிபாடு பயணத்திலே சென்ற பதிவிலே எவ்வாறு அங்கே யாகங்கள் காலை முதல் இரவு வரை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, லோக சேமத்திற்காகவும் பக்தர்களுக்காகவும் வணங்க வருகின்ற அனைவர்களுக்காகவும் என்று பார்த்தோம். அதை கடந்த பிறகு அடுத்து நாம் தரிசிக்க உள்ளது மகாவாராகி. 8 கரங்களோடு ராஜ கம்பீரத்தோடு சிங்கத்தின் மீது அமர்ந்து அங்கே வீற்றிருக்கின்றாள். பக்தர்கள் தங்கள் மனக்குமுறல்களை, மன கோரிக்கைகளை அன்னையிடத்திலிருந்து அவர்கள் யாசகமாக எதை வேண்டுமோ யாசிக்க வந்துள்ளார்களோ அந்த குறைகள் விளக்கப்பெற வேண்டும் என்பதற்காக தீபம் ஏற்றி பஞ்சமி நன்னாளிலும் சரி அல்லது மற்ற நாட்களிலும் சரி, ஏனென்றால் ஒரு ஆலயம் என்று ஒன்று இருந்தால் நமது மார்க்கத்திலே தீபம் ஏற்றி வழிபடுவதற்கு ஒரு இடத்தினை அமைத்திடல் வேண்டும். அப்படி அந்த தீபம் ஏற்றி வழிபடுவதற்காகவும் தங்களுக்குள்ளே உள்ள குறைகளை எல்லாம் களைந்தெறிந்து சிறிது நேரம் தியானிப்பதற்காகவும், ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காக, பரிகாரமாக, அல்லது அன்னையை உபாசிப்பவர்கள் தங்களுக்கு இன்னும் மேலும் சக்தி மெருகூட்டிக் கொள்வதற்காக, இல்லை அன்னை நமக்கு செய்த அந்த வரத்தினால் நமக்கு ஏற்பட்ட நற்பலன்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள இடம்தான் அந்த மகாவாராகி முன்பு அமர்ந்து அனைவரும் தீபம் ஏற்றுவதற்கான உகந்த இடம். பஞ்சமி தோறும் இந்த இடத்திலே நிறைய பக்தர்கள், அன்னையால் அருள் பெற்ற பக்தர்கள் வந்து தலவாழையிட்டு அதன் மீது அரிசி வைத்து தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றியதற்காகவோ அல்லது நிறைவேற்றப்பட வேண்டியோ அல்லது குழந்தை பாக்கியத்திற்காகவோ அல்லது திருமண தடைக்காகவோ தேங்காயிலே நெய் தீபமிட்டு அன்னைக்கு பிடித்தமான பழ வகைகளையோ வைத்து நிறைய பக்தர்கள் வந்து இவ்விடத்தில் தான் விளக்கேற்றி விட்டு வழிபாடு செய்துவிட்டு செல்வார்கள். எமது திரிஸ்தலத்தினுடைய இது பக்தர்கள் ஏற்கனவே தொன்று தொட்டு அவருடைய மனதிலே பலரால் உரைக்கப்பெற்று அந்த நம்பிக்கைக்காக, அந்த நம்பிக்கை நாமும் கலைத்திடல் கூடாது என்பதற்காக அவர்கள் எவ்வாறெல்லாம் செய்ய முற்படுகின்றார்களோ அவைகளுக்கெல்லாம் நாம் அந்த இடத்தில் அனுமதி அளித்திருக்கின்றோம். ஒரு சிலர் பூசணிக்காயிலே விளக்கு வைத்து வழிபடுவார்கள், ஒரு சிலர் தேங்காயை வைத்து வழிபடுகின்றார்கள், ஒரு சிலர் எலும்பிச்சை தீபம் போட்டு வழிபடுகின்றார்கள், ஒரு சிலர் மாவிளக்கிட்டு வழிபடுகின்றார்கள், ஒரு சிலர் சாதாரண அகல் தீபத்தை வைத்து வழிபடுகின்றார்கள். இப்படி அவர்களுக்கு எந்த விதத்தில் அன்னைக்கு தங்களுடைய அன்பினை காணிக்கையாக அளித்திட முடியுமோ அந்த அன்பினை தீப ரூபத்திலே வழிபாடு செய்கின்றார்கள். எதை செய்தாலும் தாய் உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவள் அவள். அதனால் இது நன்மை அது தீமை அப்படி என்பது கிடையாது. இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்பதும் கிடையாது. நம்மளுடைய எண்ணங்களினுடைய வெளிப்பாடுகள் தான் அந்த தீபங்கள். அதில் எதிரில் ஏற்றினாலும் அவள் ஏற்றுக்கொண்டு நம்மளை அருள் பாலிப்பால், அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் நமது திரிஸ்தல வாராகி சேத்திரத்திற்கென்று இதை நாம் பிரதிஷ்டை செய்யும் பொழுதோ 2013, 14, 15 காலகட்டங்களில் இதற்கான வடிவமைப்பை என் அன்னையின் ஞானத்தின் மூலமாக உரைக்கின்ற பொழுது
ஒரு சில விதிமுறைகளை இவ்விடத்திலே வைத்து அதற்கு தகுந்தாற் போல ஆலயத்தினை அமைத்திட வேண்டும் என்பதுதான் அன்னை எமக்கிட்ட கட்டளை. அப்படி இந்த திரிஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திரத்தில் தீப வழிபாடு என்பது ஒன்று, அக்னி வாராகியின் முன்பு அமர்ந்து புது அகல் விளக்கிலே இலுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட, நான் ஏற்கனவே சொன்னது போல் அனைத்து சத்துருக்களும், பேய் பிசாசு பயம், பில்லி சூனி ஏவல் பயம், இவைகளெல்லாம் அந்த க்ஷணமே அகல பெற்று அவர்கள் புத்துணர்வு பெற்று வெளிவருவார்கள். அக்னி வாராகிக்கு அக்னி ரூபத்திலே ஆராதனை. ஆனால் இவ்விடத்திலோ மனக்குமுறல்கள், நிறைய குறைகள், பொருளாதார சிக்கல்கள், வளர்ச்சி, துன்பம், பிறர் சொல், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி பொதுவான பல நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளுக்காக அனைவர் மனதிலும் என்னவெல்லாம் தோன்றுகின்றதோ அதற்கெல்லாம் இவ்விடத்திலே அவர்கள் அமர்ந்து தீப வழிபாடு செய்வதற்காக இந்த இடத்தை நாம் நிர்மாணித்துள்ளோம். ஆனால் திரிஸ்தலத்திற்கென்று ஒரு தீப வழிபாடு உள்ளது. அதைத்தான் நாம் இப்பொழுது உரைக்கவில்லை. நவ கிரகங்கள் தான் நம்மை எல்லாம் ஆட்டி படைக்கின்றன. ஏற்கனவே நாம் உங்களுக்கு சொன்னோம். அப்படி இந்த நவ கிரகங்களே நமது பூமியிலே அவர்களுக்கு ஏதுவான தானியமாக, உதாரணத்திற்கு சூரிய பகவான் என்றால் கோதுமையும், சந்திர பகவான் என்றால் நெற்மணிகளையும், நெல், குஜ பகவான் என்றால் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான தானியங்கள் இருக்கின்றன. இந்த தானியங்களுடைய கலவைகளோடு சேர்த்து அன்னைக்கு பிடித்தமான ஒரு கிழங்கின் மாவிலே இவைகளை கலந்து அதில் தீபம் செய்து அன்னைக்கு ஏற்றி வழிபடுகின்ற பொழுது இந்த நவ கிரகங்களினால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள், ஏனென்றால் அவைகள்தான் நம்முடைய வாழ்வில் துன்பங்கள், இன்பங்களை எல்லாம் வகையறுத்து தருகின்றன என்பதை ஏற்கனவே உரைத்தோம். அப்படி இந்த மகா வாராகியின் முன்னால் அமர்ந்து பொதுவான காரண காரியங்களுக்காக தீபம் ஏற்றி வழிபடுவதற்கு அவ்விடம். அதை கடந்து பின்னோக்கி வரும் பட்சத்தில் நாம் தண்ணீரின் இருப்பது போன்று ஒரு குளத்தில் நவ கிரகங்கள் வடிவமைக்கப்பட்டு அந்த நவ கிரகங்களை சாட்சியாக வைத்து தீபம் ஏற்றுவதற்கான ஒரு இடத்தினையும் அமைத்துள்ளோம். அதன் முன்னால் மகாமேரு என்ற ஒரு எந்திர ரூபம் இருக்கும். அவ்விடத்திலே யாம் சொன்ன அந்த உரைத்த நவ தானியங்களால் ஆன அன்னைக்கு மிகவும் உகந்த அந்த கிழங்கின் மாவினால் செய்யப்பட்ட அந்த தீபத்தினை முறையாக ஏற்றி வழிபடுகின்ற பொழுது இந்த கிரக தோஷம் எது பாதிக்கப்பட்டிருந்தாலும், நீங்கள் இவ்விடத்தில் கூர்மையாக உற்று நோக்கினால் ஒன்று உங்களுக்கு நன்றாக விளங்கும். முதலில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற துஷ்ட சக்திகளோ, பிறரால் ஏவல்பட்ட ஏவல் சக்திகளோ விலக்குவதற்காக முதல் வழிபாடு அக்னி வாராகி. அதன் பின் ராஜ கணபதி நம் அகத்தில் உள்ள துர்குணங்கள், துர்சிந்தனைகள், இவைகளெல்லாம் விலக்கப்பெற்று நமக்குள் தன்னம்பிக்கையும் அந்த ராஜ்ய பரிபாலனத்தை அடைவதற்கான ஒரு எண்ணத்தையும் விதைக்கின்ற இடம்தான் மகா கணபதி. அதை கடந்து வருகின்ற பொழுது நட்சத்திரவனம், நமக்கான நோய் நொடி இல்லா வாழ்க்கை, சிவசக்தி தரிசனம். அதை கடந்து வருகின்ற பொழுது யக்ஞத்திலே அவர்களுக்கான அவில்பாகம். அதை கடந்து மகாலட்சுமி வெங்கடாஜலபதி ஆசீர்வாதம். நம் ஏதோ ஒரு கோயிலுக்கு, ஆலயத்திற்கு செல்கின்றது, நமக்கென்று ஏதோ ஒரு கோரிக்கை இருக்கும், அதை ஏற்றி வழிபடுவதற்காக மகாவாராகி. அதை கடந்து வருகின்ற பொழுது நவகிரகங்களுடைய தரிசனம். அந்த தரிசனம் மாத்திரமல்லாது நம்முடைய வாழ்வியல் தத்துவத்தை நிர்மாணிப்பது என்பது இந்த நவ கிரகங்கள் தான். இவைகள் தான் நம்முடைய வளர்ச்சியும் தருகின்றன, நம்முடைய தாழ்ச்சியும் தருகின்றன. பொருளாதார முன்னேற்றத்துக்கும் இவைகள் தான் காரணம், திடீரென்று சரிவதற்கும் இவர்கள் தான் காரணம்.
ஒரு 7.5 சனியோ அஷ்டம சனியோ வந்துவிட்டால் எந்த உயரத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு துன்பத்தால் பீடிக்கப்பட்டு அவர்கள் சரிகிறார்கள். அப்படி இந்த நவக்கிரகத்தினுடைய பாதிப்புகள் எந்த ரூபத்திலும் வாராகியினுடைய பக்தர்களுக்கு அண்டிவிடல் ஆகாது. அதனால் அவர்களுக்கு துன்பம் நேர்ந்திடல் கூடாது என்கின்ற அந்த கோணத்திலே அன்னையின் உத்தரவுக்கிணங்க, அன்னையின் ஆசிகளுக்கு இணங்க அந்த நவதானியங்களால் செய்யப்பட்ட அன்னைக்கு பிடித்தமான அந்த மாவினால் வடிவமைக்கப்பட்ட அந்த விளக்கினை, தீபத்தினை ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது ஏதோ ஒரு நவ கிரகத்தால், ஏதோ ஒரு கிரக தோஷத்தால் பீடிக்கப்பட்டிருந்தால் அன்னையின் பரிபூர்ண ஆசிகள் கிடைக்கப் பெற்று அவைகள் நம்மை விட்டு அகலும் என்கின்ற அந்த ஐதீகத்தோடு அவ்விடத்திலே தீபம் ஏற்றி வழிபடுவதற்கு இந்த திரிஸ்தலம் ஸ்ரீ வாராகி கஷேத்திரத்திலே நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. ஆக அந்த தீபத்தினை வழிபட கிரக தோஷங்கள் விலகும். நவ கிரகங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுணக்க நிலை, நமக்கு இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், குணங்களில் இருக்கக்கூடிய ஒரு விதமான சோக நிலை, எல்லாம் இருந்தும் ஏதும் இல்லாதது போன்ற ஒரு நிலை, உடல் சோர்வடைதல், பலமில்லாத தன்மை, குதூகலமில்லாத ஒரு நிலை, எவரிடத்தில் பேசினாலும் ஏதோ ஒரு இழந்ததை போலவே பேசுகின்ற அந்த பேச்சு, இவைகளெல்லாம் இந்த பிரார்த்திக்கின்ற பொழுது, இந்த பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நம்மை விற்று இந்த கிரக தோஷம் விலக பெற்று அன்னையின் ரூபத்திலே நமக்கு பரிபூரண ஆசிகள் கிடைக்க பெறுவதற்கு ஏதுவாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஆக நவதானிய விளக்கை ஏற்றி அன்னை வாராகியை வழிபட, அன்னை திரிசக்தியை வழிபட அனைத்து வளங்களும் கிடைக்கப் பெறும். நவகிரக தோஷங்கள் விலக்கப்பெறும். அந்த கிரகத்தினால் ஏற்பட்ட தாக்கங்கள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து அகன்று வாழ்வாங்கு வாழ்வு வாழ்ந்திட அன்னையின் அருள் கிட்டிடும் என்பதனை விளக்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நமோ வாராகி.